குழந்தை பருவம் முடிஞ்சு, இளமை பருவம் கிட்டத்தட்ட என்ஜாய்மெண்ட் முடிஞ்சு அப்படின்னா ஆஃப்டர் லைஃப் இருக்குது. லைஃப் கழிச்சு தான் எல்லாமே. ஒருத்தவன் மேரேஜ் பண்ணுறான், உடனே டைவர்ஸ். மேரேஜ் பண்ணுறான், பிரிஞ்சிருக்காங்க. மேரேஜ் பண்ணுறான், குழந்தை பிறந்துருச்சு, அப்புறம் டைவர்ஸ். மேரேஜ் பண்ணுறான், கொஞ்சம் நாள் போகுது, ஒத்து வரல, பிரிஞ்சிருக்காங்க. அப்புறம் பின்னாடி சேர்ந்துடுறாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு. குறிப்பாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், உங்களிடத்துல நான் சில விஷயத்தை ரொம்ப அழகா காட்டணும்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ஏதாவது குறை இருந்தா நான் யார்கிட்ட போய் சொல்றது? நெருப்பு சாட்சி ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்தேனே, அவன் என்ன பண்றான் திண்டத்துக்கு? அவன்கிட்ட போய் சொல்லு. பிரச்சனையே அவரா இருந்தா அப்பா அப்பா கிட்ட தான் சொல்லணும். அதான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஐயே, நான் அப்பா இல்ல. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்பவே என் பதவி பறி போயிடுச்சு. உன்னுடைய அப்பா மிஸ்டர் அம்மையப்ப முதலியார் தான். அவர்கிட்ட போய் சொல்லு. புருஷன்கிட்ட சொல்லிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்தவளுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஓடி பைத்தியக்காரி. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவ வீடு தாண்டி நிரந்தரம். அத புரிஞ்சுக்கிட்டே போய் பொழைக்கிற வழிய பார். நான் அங்க போக மாட்டேன். இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப என்ன எங்க போக சொல்ற? செத்து போடி. டேய், இவளை வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா. டிவோர்ஸ். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பிரியா. என்ன பிரியா? கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு உன் இஷ்டப்படி அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பல்ல இழிச்சிட்டு உன் பின்னாடி அலையறதா அவளுடைய வாழ்க்கைனா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையில்லையா? Will you shut up? பிரியா நீ சொல்லு. எதுக்கு இந்த வீடியோ பார்க்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு 80s ஒரு பிரச்சனை. அப்போ பொண்ணோட தகப்பனார் வந்து இது உன் வீடு இல்லை, அதுதான் உன் வீடு, மாமனார் தான் உனக்கு தகப்பன், அதே மாதிரி அந்த குடும்பம் தான் உன்னுடைய குடும்பம் அப்படிங்கும்போது அப்போ டைவர்ஸ் நடக்கலை. 80s இந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 90s அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 90s என்ன நடக்குது அப்படின்னா அதே மாதிரி தான். அவங்க தாயார் என்ன பண்ணாங்க, என்ன தான் ஆனாலும் சரி உனக்கு அதுதான் வீடு, செத்து போகிறோம் செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டைவர்ஸ் அதிகமான பெருகினதுக்கான காரணம் என்னென்னா, தாயார் அடுத்த நாள் உடனே வீட்டுக்கு வந்துடுறது, பிள்ளையை கூப்பிட்டு போயிடுறது, என்ன ஏதுன்னு தெரியாது, பிரச்சனை என்னன்னு தெரியாது. அது அப்படியே பெருசாகி 2 பேர் பிரிஞ்சிருக்கலாம், டைவர்ஸ் ஆகலாம், என்ன வேண்டாலும் நடக்கலாம். லைஃப்பில் பொறுத்தவரை இதுதான் இப்போ இருக்கக்கூடிய, அதாவது மேரேஜுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சில ஆண்களுக்கு இல்லை, பல ஆண்களுக்கு.